பாருங்க, பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. பறிச்சுக்கலாம், இன்றைக்கி இந்த 4 கத்திரிக்காயும் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இதையும் பறிச்சிடலாம். அதனால் ஒரு கத்திரிக்காய்னால ஒரு கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காயாக இருக்குங்க ஒரு செடியில். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இங்கே ஒரு காய் இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். இது நல்லா பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதையும் பறிச்சிடுவோமா? சரி இருக்கட்டும், 3 காய் பறிச்சாச்சு. பாருங்கள், இன்றைக்கி 3 பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் பறிச்சிருக்கு. பாருங்கள், இந்த மல்பெரி மட்டும் வெட்டி விட்டோன்னு இப்படி கொஞ்சம் பாருங்கதே, எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். இத்தனையும் பழமானா, ஆனால் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. வெட்டி விட்டோன்னே பூ வச்சிருது. அப்போவே பாருங்கள், வெட்டி விட்டு ஒரு 15 நாள்லேயே நல்லா தளிர் வந்து பூ வச்சிருது பாருங்கள். இதெல்லாம் புது தளிர், இதுக்கு சீசனே கிடையாதுங்க. அப்புறம் பழம் பார்த்திங்கன்னா ரெட்டும் பிளாக்குமா பாருங்கள். இது தக்காளி செடி போய் இதில் ஏறி இருக்குது, கொடி தக்காளி. இது தக்காளி பழம், அது போய் ஒரு கொடி போய் அதில் ஏறி சுற்றிட்டு ஏறிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. இந்த பழம் மாதிரி இதே கொய்யாப்பழம், ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள் இது மாதிரி காய்ச்சா என்ன, இது மட்டும் இஷ்டத்துக்கு பழம் வருதுங்க. ஆனால் எங்கள் பேத்திக்கு அவ்வளோ நல்லா இந்த பழம் பிடிக்குது. மல்பெரின்னு இஷ்டமாக சாப்பிடுவான். ஃப்ரூட்ஸ்னாவே எல்லாம் பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்குது அவளுக்கு. இது ஒரு குச்சி மட்டும் வச்சு விட்ருங்க, இஷ்டத்துக்கு நம்மளுக்கு பழம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ராசி என்னவோ தெரியல, இந்த பழம் மட்டும் இஷ்டத்துக்கு வருது பாருங்கள். மற்ற பழங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது பாருங்க. இப்போ ஃபுல்லாக பழமாயிட்டா டேங்கப்பா. இப்படி தான் ஒவ்வொரு டைமும் நல்லா 2-3 வருஷமாக எங்களுக்கு நல்லா பழம் கிடைக்குதுங்க.